வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாளை தொடங்க இருந்த அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைப்பு. 13 முதல் 22 தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி இடைக்கால நிதியை உடனே விடுவிக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்தல். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. வெள்ள பாதிப்புகள் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாருக்கு உரிமை கிடையாது. டெங்கு மலேரியா பரவல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய ஒன்றிய குழு நாளை சென்னை வரவுள்ளது. சென்னையில் மிக்ஜாம் புயல் மற்றும் வரலாறு காணாத இடைவிடாமல் பெய்த கனமழையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலைகள், குடியிருப்பு பகுதிகள், நிறுவனங்கள் என பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கிய நிலையில் மழை வெள்ளத்தால் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய ஒன்றிய குழு நாளை சென்னை வரவுள்ளது. வெள்ளம் பாதித்த பல்வேறு இடங்களில் 2 நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளது. மத்திய குழு வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து ஒன்றிய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழைநீர் வெளியேற்றப்பட்டு பள்ளிகள் திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மாணவர்களின் நலன் கருதி கடந்த 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை அரையாண்டு தேர்வுகள் தொடங்க இருக்கும் நிலையில் புத்தகங்கள் இல்லாமல் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் நாளை தொடங்கவிருக்கும் தேர்வுகளை புதன்கிழமை தொடங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. அதன்படி 6 முதல் 12ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வுகள் 13ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாணவர்களின் தேவையை கண்டறிந்து 12ஆம் தேதி பாடப்புத்தகம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை அரும்பாக்கம் பகுதியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் திமுக எம்பி தயாநிதி மாறன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் புயல் மற்றும் கனமழையால் எந்தெந்த பள்ளிகள் பாதிப்பு அடைந்துள்ளது என்பதை கண்டறிந்து அவற்றை சீர் செய்யப்படும் என தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து அண்ணா நகர், வில்லிவாக்கம் தொகுதி, அம்பத்தூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறோ அந்த பகுதிகளை தொடர்ந்து நாங்கள் ஒரு 6 நாட்களாக அதை அந்த இடத்தெல்லாம் நேரடியாக பார்த்து அங்கே தண்ணி தேங்காத வண்ணம் அதை உடனடியாக அதை சரி செய்கின்ற அந்த பணியிலும் அந்த பணியை முடித்த பிறகு அந்த பகுதியில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றிய பிறகு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக அங்கே இருக்கிற அந்த குளோரின் பவுடர் மூலமாக அதை சுத்தப்படுத்துவது என்று தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இங்கே நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளோட உதவியோடு மக்களுக்கு தேவையான நிவாரண அந்த உதவிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு காலையில் நம்முடைய அண்ணா நகர் தொகுதியில் நம்முடைய ஹானபிள் மாஸ் மினிஸ்டர் ஒரு இடத்துல ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஒர்க்ஸ் கமிட்டியோட சேர்மன் சிற்றரசு போன்றவர்கள் இன்றைக்கு இது போன்ற பணிகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இடைக்கால நிதியாக 5000 கோடியை உடனே விடுவிக்குமாறு மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மதிமுக நிர்வாக குழு கூட்டம் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் தலைமை நிலையமான சென்னை தாயகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ, பொருளாளர் மு செந்தில் அதிபன், முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா, AK மணி, ஆடுதுறை முருகன், திமு ராஜேந்திரன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இடைக்கால நிதியாக 5000 கோடி ரூபாய் உடனே விடுவிக்குமாறு மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக
பஞ்சாலைகள் வைத்துள்ள கோரிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் கவனத்தில் கொண்டு ஜவுளி தொழில் நெருக்கடிகளை களைய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, தமிழ்நாட்டின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உயர்த்தப்பட்ட 430% நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் மாதம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு மற்ற கோரிக்கைகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று மதிமுக நிர்வாகம் வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான்காவதாக, இந்திய அரசு இலங்கை கடற்படையினரால் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதுடன் இதுவரை இலங்கை கடற்படை கைப்பற்றி உள்ள 133 படகுகளை மீட்க வேண்டும் என மதிமுக நிர்வாகம் வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, கிராஃபைட் உள்ளிட்ட கனிம வளங்களை எடுக்க தமிழகத்தில் மின் ஏலம் கோரும் இணைய வழி டெண்டர் முயற்சியை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆறாவதாக, மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே தமிழ்நாடு அரசு இதனை பேரிடர் பாதிப்பாக கருத்தில் கொண்டு மேற்கண்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்து மக்காச்சோளம் சாகுபடி செய்து பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மதிமுக நிர்வாகம் வேண்டுகோள் விடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏழாவதாக, செப்டம்பர் 15 அன்று மதுரையில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா திறந்தவெளி மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்திய மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களுக்கும் துணை நின்ற மதுரை மண்டல மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் அனைவரையும் மதிமுக நிர்வாக குழு பாராட்டி நன்றியையும் தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எட்டாவதாக, ஆளுநருக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் கழக நிர்வாக குழு பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒன்பதாவதாக, தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பத்தாவதாக, தமிழகத்தில் புதிய கிணறுகளை அமைப்பதற்கு ONGC முயல்வது கடும் கண்டனத்துக்குரியது எனவும் தமிழ்நாடு அரசு ONGC நிறுவனத்தின் விண்ணப்பத்தை நிராகரிப்பதுடன் ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒன்றிய அரசு மேற்கொள்ள முயற்சிப்பதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என்று மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அப்பாவு நகரில் தனியார் மருத்துவமனைகள் பங்கேற்கும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டதால் தான் பள்ளிக்கரை வேளச்சேரி பகுதிகளில் பாதிப்பு அதிகமானதாக தெரிவித்தார். மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் செயல்பட்டு வருவதால் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகள் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜெயக்குமாருக்கு தார்மீக உரிமை கிடையாது என அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு முன்னெச்சரிக்கையா எதுவும் பண்ணலன்னு இப்போ சொல்றாரு. அப்போ அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 2015 எடுத்திருந்தாருன்னா அப்போ அவர் அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் எடுத்திருந்தாருன்னா ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலி போயிருக்காது, லட்சக்கணக்கானவருடைய சொத்துக்கள் பாதிப்படைந்திருக்காது, கோடிக்கணக்கானவர்கள் மாடிகளில் நின்று உணவு பொட்டலத்திற்கு கையேந்தும் நிலை வந்திருக்காது, 10 நாட்களுக்கு மேலே மின்சார வசதி இல்லை, தகவல் தொழில்நுட்ப இணைப்புகளும் இல்லாமல் மக்கள் அவதியுற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனவே ஜெயக்குமார் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த இது மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சந்தித்து நலம் விசாரித்தார். தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் எரவள்ளியில் உள்ள தனது பண்ணை வீட்டில் ஓய்வெடுத்த போது கீழே விழுந்து இடுப்பில் படுகாயம் அடைந்தார்.
உடனடியாக ஹைதராபாத்தில் உள்ள யசோதா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இடுப்பு பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில் தெலுங்கானாவில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற ரேவந்த் ரெட்டி யசோதா மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்திரசேகர ராவின் உடல்நிலை குறித்து விசாரித்து மருத்துவர்களிடம் அவருக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி கேட்டறிந்தார். வெள்ள நிவாரண நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு ஓர வஞ்சகமாக செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகோ தலைமையிலான நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வெள்ள நிவாரண நிதி வழங்குவதில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஓர வஞ்சகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், ஒன்றிய அரசை எதிர்பார்க்காமல் மாநில அரசு நிதி உதவியை வழங்கியுள்ளதாகவும் இதற்கு மக்கள் பேராதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் துரை வைகோ தேர்தலில் போட்டியிட வேண்டும் என வைகோவிடம் கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக தேர்தலை பற்றித்தான் பேசினோம். அதிலே பெரும்பாலான உறுப்பினர்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிட வேண்டும் என்று கருத்து சொன்னார்கள். ஆனால் அதற்கு நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் பேசும்போதும் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. துரை வைகோ பேசும்போதும் தேர்தலுக்கு தயாராவதுக்கு எப்படி ஆயத்தமாவது, எல்லா மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருக்கணும் அதை உடனே கையில் எடுத்து அதிலே போராட வேண்டும் என்று என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்பதை அவர் பட்டியலிட்டு சொன்னார். அதை போலவே ஒவ்வொரு ஊரிலும் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அங்கே ஆர்ப்பாட்டங்கள், அறப்போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஓரவஞ்சகமாக செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட நாங்கள் கேட்டதில் 15% தான் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு ஓரவஞ்சகமாக நடந்து கொள்கிறது என்ற கருத்தை பல உறுப்பினர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆகவே இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் மகத்தான வெற்றி பெறும், 100க்கு 100 வெற்றி பெறும், 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். வெள்ள நிவாரண நிதி இன்னும் ஒரு வாரத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மழை வெள்ள பாதிப்பு நிதிக்கு ஒரு வாரத்தில் டோக்கன் வழங்கப்பட்டு உடனடியாக நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதற்கிடையே வெள்ள பாதிப்புக்கான நிவாரணத் தொகையை 12000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 20000 ரூபாய் அளிக்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு படி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த மசோதா மூலம் 370வது பிரிவு நீக்கப்பட்டது. காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டது. அத்துடன் காஷ்மீர் என்றும் லடாக் என்றும் 2 யூனியன் பிரதேசங்களாக காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டது. இந்நிலையில் காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இதற்கிடையே 370வது பிரிவு நீக்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன.
அவற்றை விசாரிக்க தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சட்ட அமர்வு இந்த விசாரணையை கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடர்ந்து 16 நாட்கள் நடைபெற்றது. இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அறிவித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு நாளைய தினம் வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த 25 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்த 25 மீனவர்கள் மற்றும் 2 விசை படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்ந்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பெரம்பூர் தொகுதியில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மிக்ஜாம் புயலால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் வரலாறு காணாத வகையில் கனமழை பெய்துள்ளது. இதனால் 4 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. தற்போது சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் அமைச்சர்கள் சேகர்பாபு, முத்துசாமி உத்தரவின் பேரில் வியாசர்பாடி, கணேசபுர பகுதியில், பெரம்பூர் தொகுதியில் 45வது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 45வது வட்ட திமுக துணை செயலாளர் K. தினகரன் தலைமையில் பெரம்பூர் தொகுதி MLA RT சேகர், மாமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் சமையல் பொருட்கள், போர்வை, தலையணை, புடவை, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஒன்றிய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் கலைமகள் கல்லூரியில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற சபத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பிரதமர் மோடி அரசின் உத்தரவாதம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைக்கப்பட்டது. வாகனத்தில் LED-க்காக வைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டரில் தீ விபத்து ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள CMC மருத்துவமனையின் நிறுவனர் ஐடாஸ் கட்டரின் CMC மருத்துவமனையின் பணியாளர்கள் சங்க தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நீதிபதி சந்துரு கலந்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் பெண்கள், குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். பணப்பாளையத்தை சேர்ந்த திவ்யகனி என்பவர் தனது 4 வயது மகள் மற்றும் உறவினருடன் பல்லடம் நோக்கி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பல்லடம் தாராபுரம் சாலை அருகே ஆட்டோ வந்து கொண்டிருந்த போது எதிரே கரூர் நோக்கி சென்ற கார் திடீரென்று வேகமாக ஆட்டோவின் மீது மோதியது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த 4 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக பல்லடம் காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையத்தில் ACS மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சார்பிலும் புதிய நீதி கட்சியின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் கண் சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை, எலும்பு சிகிச்சை, நீரிழிவு நோய் பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்தம் ஆகிய பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் கலந்து கொண்டு மக்களுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் நெற்பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். செம்பனார் கோயில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 20,000 ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். கனமழையின் காரணமாக நெற்பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரித்து வருவதால் மகசூல் குறையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று திருக்கடையூர், பிள்ளை பெருமாநல்லூர், கண்ணங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்தனர்.
உணவுப் பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை வெள்ளத்தில் 11 ரேஷன் கடைகளில் மட்டுமே அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, அதே மாதிரி பருப்பு, சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்து செஞ்சுருக்கேன். ரொம்ப பாதிப்பு இல்லை. ஆனால் உணவுப் பொருட்கள் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வந்துட்டு ரேஷன் பொருட்களை வந்துட்டு வீடு வீடுக்கு கொடுக்குற மாதிரி வந்து அது முதலமைச்சர் முடிவெடுப்பார். நல்ல செய்தி வரும். பொங்கல் பரிசு சம்பந்தமாக அறிவிப்பு அதான் முதலமைச்சர் முடிவெடுப்பார். அது நான் சொல்ல முடியாதுல்ல. சரி, பொருள் இப்போ எல்லாம் தட்டுப்பாடின்றி கொடுத்துட்டு இருக்கிறோம். பொருள் கொஞ்சம் தான் சேதம், மற்ற அதிகமாக சேதம் இல்லை. வழக்கம் போல் இப்போ எல்லா கடையும் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு பேக்கப் இருக்கா இல்லை அதனால தட்டுப்பாடு எதுவும் தட்டுப்பாடு இல்லை. போதுமான இருப்பு இருக்குது பொருள். அதுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சாச்சு. சார், இந்த வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்துட்டு உணவுகள் கெட்டுப்போன உணவுகள் வந்து விநியோகிக்கப்படுதாகவும் வந்துட்டு ஒரு சில பொதுமக்கள் குற்றம் சாட்டி நான் இப்போ அந்த ஏரியா பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தாம்பரம் மாநகராட்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பொருளை மக்களுக்கு தரமான பொருள் தான் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களுக்கு வேண்டிய மின்சாரமெல்லாம் முழுமையாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி கேட்ட நேரமெல்லாம் அவங்களுக்கு பால், இங்கே திண்டுக்கல்லேருந்தே பால் கொண்டு நிறையா கொடுத்துட்டோம். டெய்லி 50,000 பாக்கெட்டு, 65,000 பாக்கெட்டு, கேட்டதுக்கெல்லாம் பாக்கெட் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டோம். தண்ணி கேட்டாங்க, தண்ணி கொடுத்துட்டோம். முதல்ல கேனில் கொடுத்தோம். இப்போ லாரிலே, டேங்கர் லாரிலே தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு 81% இயல்பு வாழ்க்கை வந்துச்சு. ஒரு சில பகுதியில் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. அதையும் இன்றைக்கி அதை தண்ணியெல்லாம் எடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செஞ்சுருக்குது. களத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் இருக்காரு. அதே மாதிரி அமைச்சர்கள், மக்கள், அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல முழு முயற்சியில் இயங்கி கொண்டிருக்கார்கள். ஏன்னா மழைங்கிறது 2015 பெஞ்சது வெறும் 33%. இப்போ 52% ஒரே நாளில் பெஞ்சிருச்சு. இதான் காரணம். இதனால் தண்ணியை ஒரே நாளில் நம்ம தண்ணியை எல்லாத்தையும் தண்ணி பாதிக்காத அளவுக்கு மக்களுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்ச முதலமைச்சர் எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக மக்கள் இன்றைக்கி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. வேலூர் மாவட்டத்தில் குழந்தை பாக்கியம் தரும் விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் கடை ஞாயிறு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விரிஞ்சிபுரத்தில் மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற கடை ஞாயிறு விழாவில் தமிழக, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கொடைக்கானலில் உறைபனி அதிகரித்து வருவதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அவதி அடைந்துள்ளனர். மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, கலையரங்கம், உக்கார்தே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடர் பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக பகல் நேரத்திலேயே வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. பனிமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்ததால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீ அணைப்பாளர் ஆகிய பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேர்வை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மற்றும் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வினை செய்தனர். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தாயத்தம்மன் ஆலயத்தில் உள்ள துர்க்கை அம்மன் மற்றும் நவகிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆலய விமான கலசத்தின் மீது ஊற்றப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை எழும்பூரில் உள்ள தாஸ்புரம் பகுதி மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தாஸ்புரம் பகுதியில் உள்ள மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து வருவதாகவும் விரைவில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் விஜய் மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக குறை பிரசவ தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை சார்பாக உரிய காலத்திற்கு முன்பே பிறந்த குழந்தைகளின் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன்,
பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல பிரிவின் சிறப்பு நிபுணர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குறைப்பிரசவ குழந்தைகளை வளர்ப்பது மற்றும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து விளக்கம் அளித்து சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்வின் போது பெற்றோர்கள் பங்கேற்புடன் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் குழந்தைகளுடன் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேட்டூர் அணை நீர்வரத்து 3412 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 3297 கன அடியிலிருந்து 3412 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 250 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா எடுத்த நிலைப்பாட்டை வரவேற்பதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா எடுத்த நிலைப்பாட்டை வரவேற்பதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஹமாஸ் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை போரை தொடர்வோம் என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் நேற்றிரவு திடீர் மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் பெரும் அதிர்ச்சியும் அவதியும் அடைந்தனர். கொத்மலை பியகம மின் விநியோக பாதையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே நாடு முழுவதும் மின் விநியோகம் தடைப்பட்டதாக கூறப்படுகிறது. மின் தடை காரணமாக இணைய சேவைகளும் முடங்கின. ஏற்கனவே கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த இலங்கை தற்போதுதான் படிப்படியாக சீரடைந்து வந்த நிலையில் நாடு தழுவிய மின் தடையால் மீண்டும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் நாளை தொடங்க இருந்த அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைப்பு. 13 முதல் 22 தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி இடைக்கால நிதியை உடனே விடுவிக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்தல். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. வெள்ள பாதிப்புகள் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாருக்கு உரிமை கிடையாது. டெங்கு மலேரியா பரவல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.